வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி மொறு மொறுன்னு வெங்காய பக்கோடா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 5 நிமிஷத்தில் யார் வேணால் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லைன்னா நோம்பு கஞ்சி கூடயும் சாப்பிட்லாம் இஃப்தாருக்கு. ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கையில் வந்து நல்லா பிரித்து விட்டுருங்க இந்த மாதிரி. இது கூட கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணது, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை, 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. ரொம்ப அழுத்தாமல் கலந்து விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. அழுத்தாமல் கலந்து விடுங்க. வெங்காயத்துலேருந்தே தண்ணி விடும், அதனால் வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இது கூட சூடான எண்ணெய் 1 to 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு திருப்பி கலந்து விடுங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை வந்து சூடான எண்ணெயில் வந்து அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டு வறுத்து எடுங்க. 1 நிமிஷம் போல் ஒரு சைடு வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுங்க. இந்த மாதிரி ஆன அப்புறம் எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஒரு 5 செகண்ட் போல் அப்படியே வச்சுட்டு எடுங்க, அப்போ எண்ணெய் இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி மற்ற இதையும் வந்து பக்கோடாவும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா சிக்கன் கஞ்சி கூட இஃப்தாருக்கு வந்து நோம்பு கஞ்சி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நோம்பு கஞ்சி நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.